வாழ்க்கையின் நோக்கத்தை தேடி என்ற தியானத்தின் 21வது நாள் சிந்தனையாக கடவுள் நம்முடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கிறார் என்பதை வேதம் 3 விதமான வாழ்க்கை உருவகங்களை தந்து நமக்கு கற்றுத்தருகிறது. வாழ்க்கை ஒரு தேர்வு, வாழ்க்கை ஒரு நம்பிக்கை, வாழ்க்கை ஒரு தற்காலிக பயிற்சி. உலகில் வாழும் வாழ்க்கை ஒரு தேர்வு. கடவுள் மக்களின் குணாதிசயங்களை, நம்பிக்கையை, கீழ்ப்படிதலை, அன்பை, உண்மையை, விசுவாசமாயிருப்பதை சோதிக்கிறார். சோதனை, பரிசோதனை, புடமிடுதல், பரீட்சித்தல் போன்ற வார்த்தைகள் வேதத்தில் 200க்கும் அதிகமான இடத்தில் காணப்படுகிறது. குணாதிசயமானது வளர்க்கப்படுவதும் வெளியாக்கப்படுவதும் தேர்வுகளினாலேயே. வாழ்க்கையே ஒரு தேர்வுதான். நாம் எப்போதும் சோதிக்கப்படுகிறோம். மிக முக்கியமான தேர்வு என்னவென்றால், வாழ்க்கையில் கடவுள் பிரசன்னத்தை உணர முடியாத நேரத்தில் என்ன செய்கிறீர்கள் என கடவுள் எதிர்பார்க்கிறார். எசேக்கியா ராஜா இந்த சோதனை வழியாய் சென்றவர் ஆவார். எசேக்கியா 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார் என்று வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜா கடவுளோடு நெருங்கிய உறவு கொண்டவன். அவனது வாழ்வின் உச்சக்கட்டமான நேரத்தில் கடவுள் அவனை தனியே விட்டுவிட்டு அவனது குணத்தை சோதித்தார். அவனது பலவீனத்தை வெளிப்படுத்த இன்னும் அவனுக்கு பொறுப்பை கொடுக்கவே அப்படி செய்தார். வாழ்க்கை ஒரு பரீட்சை என்பதை புரிந்து கொண்டால் ஒரு காரியமும் வாழ்க்கையில் சிறியது முக்கியமற்றது என்றே கிடையாது. ஒரு மிகச்சிறிய காரியம் கூட நம்முடைய குணம் வளர்வதற்கு பெரிய தருணமாய் அமைகிறது. ஒவ்வொரு நொடியும் நமது அன்பை வளர்க்கவும் கடவுளை சார்ந்து கொள்ள நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. நல்ல செய்தி என்னவென்றால், எல்லா பரீட்சையிலும் நாம் வெற்றி பெறுவதையே கடவுள் விரும்புகிறார் என்று பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு முறை நீங்கள் சோதனையில் வெற்றி பெறும்போது பரலோகத்தில் அதன் பலன் கிடைக்கச் செய்கிறார். யாக்கோபு 1:12 சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்பதாக. வாழ்த்துக்களுடன், ஜார்ஜ்.